ओम शांति। आत्मिक स्थिति में रहने का अभ्यास करो, अंतर्मुखी बनो। ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள், உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள்। याद में निरंतर रहने का सहज साधन है, प्रवृत्ति में रहते परवृत्ति में रहना। தந்தையின் நினைவில் நிரந்தரமாக நிலைத்திருப்பதற்கான சகஜமான சாதனம் இல்லறத்தில் இருந்தாலும் விலகிய உள்ளுணர்வில் நிலைத்திருப்பதாகும்। பர்விருத்தி அர்த்தாத் ஆத்மிக் ரூப், விலகிய உள்ளுணர்வு என்றாலே ஆன்மீக ரூபமாகும்। ऐसे आत्मिक रूप में रहने वाला सदा न्यारा और बाप का प्यारा होगा। அவ்வாறு ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் சதா விலகியவராகவும் தந்தைக்கு பிரியமானவராகவும் இருப்பார்। कुछ भी करेगा लेकिन ऐसे महसूस होगा जैसे काम नहीं किया लेकिन खेल किया है। அவர் என்ன செய்தாலும் வேலை செய்ததாக அவருக்கு அனுபவமாகாது, மாறாக விளையாடியதாக அனுபவமாகும்। ये रूहानी नैन, ये रूहानी मूरत ऐसी दिव्य दर्पण बन जाएगी जिस दर्पण में हर आत्मा बिना मेहनत के आत्मिक स्वरूप ही देखेगी। அவர்களது ஆன்மீக கண்கள், ஆன்மீகமான தோற்றம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கண்ணாடியாக ஆகிவிடும்। அந்த கண்ணாடியில் ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த உழைப்புமின்றி ஆன்மீக சொரூபத்தையே பார்ப்பார்கள்। ஓம் சாந்தி।